ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வேர்டு என்னென்னா மஸ்டர். மஸ்டர் அப்படின்னா சேகரிக்கிறது, கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதோட சினானிம்ஸ் பார்க்கலாம். கேதரிங். இப்போ இதோட ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். டிஸ்பர்ஸ். மஸ்டர்னா கலெக்ட் பண்ணுறதுன்னு சொன்னீங்கன்னா, டிஸ்பர்ஸ்னா அதை கலைக்கிறது, பிரிக்கிறது, அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மஸ்டர் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஃபைண்ட். மஸ்டர் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஃபைண்ட். அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் திரட்டி கூட்டுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, he could muster only 154 votes at the election. He could muster only 154 votes at the election. அதாவது அவர் வந்து அந்த எலெக்ஷன்ல 144 votes மட்டும்தான் கலெக்ட் பண்ணாரு, சேகரிச்சாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், I couldn't muster up much enthusiasm for it. I couldn't muster up much enthusiasm for it. என்னால் அதற்காக அதிக அளவு உற்சாகத்தை திரட்ட முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், she managed to muster the courage to ask him to the cinema. She managed to muster the courage to ask him to the cinema. அவ வந்து தைரியத்தை திரட்டி வர வச்சு அவனை சினிமாக்கு அழைச்சா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the navy could muster 44 warships. The navy could muster 44 warships. அதாவது அந்த நேவி வந்து 44 கடற்படைகள் போர்க்கப்பல்களை மட்டும்தான், அதாவது அந்த நேவி ஆட்கள் வந்து 44 போர்க்கப்பல்களை மட்டும்தான் திரட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி மஸ்டர் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.